welcome the Rockstar DMC! ஒழுங்கா சாப்பிடு. இப்ப நீ சாப்பிடுறது டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். ஏன்னா இப்ப நீ உனக்கு மட்டும் சாப்பிடல, என் வயதுல இருக்கிற இன்னொரு உயிருக்காக சாப்பிடணும், அதானே? ஆமா. சரி, நான் வரேன். பாய். தயவு செஞ்சு நீ நல்லா சாப்பிடுக்கா. ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி நடு ராத்திரியில வயசானவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருக்கியே, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? அவங்க 2 பேரும் நான் 5 வயசு குழந்தையா? எங்க போனாங்களோன்னு தெரியாம கண்ணை கசக்கிட்டு வந்து இங்க நிக்கிற. ஓவரா சீனை போடாத. அவங்க எங்க போவாங்க? ஊருக்கு தான் போவாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட பேசினேன். அவங்க இன்னும் ஊருக்கு வரலன்னு சொல்றாங்க. அது சரி, கல்லடக்குறிச்சி என்ன கல்லறையிற தூரத்திலயா இருக்கு? அங்க போறதுக்கே ஒரு நாள் ஆயிடுமே. இனிமேதான் மெதுவா போய் சேருவாங்க. அதுக்குள்ள நீ தைய தக்கான்னு குதிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அப்பா நிலைமை தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? என்ன அவரு நிலைமை? ஏதோ சொல்ல வர, அப்புறம் சொல்லாம முழுங்குற. அவருக்கு நெஞ்சு வலிக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அவருக்குலாம் எதுவும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணாத. இவ்ளோ ஆபத்தையும் மீறி நான் அவர் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா, இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நீ நேரம் யோசிச்சிருக்கணும்க்கா. ஏய், இப்ப நான் நிம்மதியா சாப்பிடவா இல்ல கைய கழுவிட்டு போய் பட்னியா இருக்கவாடி? அக்கா அக்கா, நீ முதல்ல சாப்பிடு, அதுதான் முக்கியம். உட்காருக்கா, உட்காரு. அப்ப நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்பதான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். மாமா, நீங்க 2 பேரும் பேசினதை கேட்டம்மா. இப்ப நீ என்ன பண்ண போற? அப்பா அம்மாவை போய் தேட போறேன் மாமா. சரி, நானும் துணைக்கு வரேன். ஒரு நிமிஷம் இரு. தேவி, மாமா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் அவங்க உன்னை பெத்தவங்க. நீயும் நாளைக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக போறவ. அது என்னன்னைக்கும் உன் மனசுல இருக்கட்டுமா? ஏன்னா இன்னைக்கு நாம என்ன விதைக்கிறோமோ அதான் நாளைக்கு நமக்கு பலனா திரும்ப கிடைக்கும். சத்யா, வா நம்ம போலாம். என்னங்க, நாம பார்த்த ஆஸ்பத்திரியோட பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கும் போல இருக்கு. டேய், இப்ப அதுவா முக்கியம்? மாப்பிள்ளை எதுக்காக நம்மள இந்த ஹாஸ்பிடல் கூட்டு வந்திருக்காரு தெரியலங்க. நீங்க வாங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் கருணாகரன் சார் கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. என் பேர் அர்ஜுன். என்னோட பிசினஸ் கார்டை கொடுங்க, அவருக்கு தெரியும். இந்தாங்க. நர்ஸ், இதை டாக்டர் கிட்ட கொடுங்க. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏன் 2 பேரும் டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க, வாங்க உட்காருங்க. சரிங்க மாப்பிள்ள. சார், டாக்டர் உங்களை மட்டும் வர சொல்றாரு. ஓகேங்க. அங்கிள், அன்னைக்கு நம்ம ஒரு டாக்டரை பார்த்தோம்ல, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் கொடுங்களேன். செங்கமலம், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடு. என்னங்க மாப்பிள்ள? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள.
ஏன் சிங்கமலம், மாப்பிள்ள போறத பார்த்தா எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல தோணுது. ஐயோ, அப்படியெல்லாம் அபசகனமா பேசாதீங்க. அதான் சம்பிரதாயமா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கணும்னு சொன்னாருல்ல, வேற எதுவும் இருக்காதுங்க.